திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. இளங்கோவன் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவில் நீங்க இடம்பெற்றிருக்கீங்க. என்னென்ன முக்கிய அம்சங்களை இந்த தேர்தல் அறிக்கை குழு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்? ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்க்கு முழுமையான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சீனியருக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு ஈக்குவல் 50-50 ரெப்ரசன்டேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. எதற்கு முக்கியத்துவம், எப்படி இது பிரிக்கப்பட்டது? இல்லை, எங்களை பொறுத்தவரைக்கும் திமுகவை பொறுத்தவரைக்கும் அடிப்படை கொள்கைங்கிறது மாநிலங்களுக்கான அதிக உரிமைகள். அதை இன்சிஸ்ட் பண்ணி நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவோம். ஏன்னா மாநில உரிமைகளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு பறிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் விற்பனை வரிங்கிறது முழுமையாக மாநிலத்துக்கு வர்ற வரி. அதை இப்போ அவங்க எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பங்களிப்பு தர்றதை ரொம்ப குறைவாக தர்றாங்க, நமக்கு உரிய ஷேர் தர்றதில்லை. அதாவது ஒன்றிய அரசு மாநிலங்களிலிருந்து திருடுகிறது என்று கூட சொல்லலாம் அவங்களுடைய பொருளாதார வளத்தை. அந்த அளவுக்கு அதை செய்திருக்காங்க. அதை மறுபடியும் நாங்கள் ரத்து பண்ணணும்னு கோரிக்கை வைப்போம். அந்த மாதிரியான பல விஷயங்கள் மாநில அரசு சுமூகமாக இயங்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை சிக்கலின்றி இயங்கக்கூடிய அளவுல மாநிலங்கள் உரிமையை பாதுகாக்கணுங்கிறது எங்களுக்கு முக்கியமான தேர்தல் அறிக்கை கொள்கையா வைப்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நாங்கள் வழக்கம் போல சொல்றதுதான். கல்வி மாநில பட்டியலில் பொதுப்பட்டியலுக்கு மாறி இருக்கு, அது மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாத்துறோங்கிறதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே வர்றது தான். அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முறை பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய தொகுதியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? அது கட்சிகளோட பேசி தான் முடிவு பண்ண, நாங்கள் தன்னிச்சையா முடிவு பண்ண போறதில்லை. அதுக்குதான் இந்த குழுவே வச்சிருக்கோம். எங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களையும் கலந்தாலோசிச்சுட்டு அந்த முடிவில் இருக்கும். தேர்தல் அப்படின்னு வந்தாலே திமுகவுடைய ஹீரோ அப்படின்னு பார்த்தா அது மேனிஃபெஸ்டோ தான், தேர்தல் அறிக்கை தான். 2019 தேர்தல் அறிக்கைக்கும் 2024 தேர்தல் அறிக்கைக்கும் என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? அப்பவும் இதே கூட்டாட்சி தான் முன்னிறுத்தினீங்க, நீட் தேர்வை தான் முன்னிறுத்தினீங்க. இப்ப என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? அதெல்லாம் மறுபடியும் முன்னிறுத்துவோம். ஏன்னா அது திமுகவின் அடிப்படை கொள்கை. மாநில சுயாட்சிங்கிறது திமுகவின் அடிப்படை கொள்கை. அதுல உள்ள பிரச்சனைகளை நாங்கள் மறுபடியும் வலியுறுத்திக்கிட்டு தான் இருப்போம், விட மாட்டோம். கூடுதலாக இந்த அரசால் பறிக்கப்பட்ட சில உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கான கோரிக்கைகளை வைப்போம் மக்களிடம். இப்ப தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுல உங்களை மாதிரி சீனியர்ஸ் இடம் பெற்றிருக்காங்க. ஜூனியர்ஸ் புதுசா முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எழிலரசன் போன்றவர்களுக்கு இதுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மாணவர்கள், அவங்க பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீட் போன்ற பிரச்சனைகள், அதே போல கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுங்கிற பிரச்சனைகளை அவங்க எல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அறிக்கை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் திமுக பார்க்கக்கூடிய பிரதான பிரச்சனை எது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? மாநில பொருளாதாரமா, மாநில கூட்டாட்சியா, இல்ல ஆளுநர் விவகாரமா, இல்ல மத்திய அரசோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளா? அதுதான் முதல்ல பொருளாதார பிரச்சனை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நாங்க ஒன்றிய அரசு கையேந்திர நிலைமை வந்திருக்கு. ஒரு காலத்துல இப்போ முழுமையா ஜிஎஸ்டி சட்டம் வருவதற்கு முன்னால விற்பனை வரிங்கிறது முழுமையா மாநில அரசுக்கு வரக்கூடிய, அதே போல இது இருக்குல்ல, நம்ம இன்கம் டாக்ஸ் வருமான வரியிலேயும் அவங்க ஷேர் தருவாங்க, பங்களிப்பு தருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தப்ப இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, விற்பனை வரியிலேயே முழுமையான பங்களிப்பை தரமாட்டேங்கிறாங்க. அவங்க வேற சில கணக்குகள் போட்டு அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அதிகமான நிதி தர்றாங்க. அதுல ஒரு முறைப்படுத்தல் வேணும். இந்த விற்பனை வரியை மீண்டும் மாநிலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி பேசுவோம். ஜிஎஸ்டியை ரத்து பண்ணணும்னு பேசுவோம். பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு. இன்னைக்கு திமுகவுடைய 2 மிக முக்கியமான நகர்வுகளை குழுக்கள் அமைச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவை நேரடியாக அல்லது மறைமுகமாக எதிர்க்க பாஜக திமுக தயாராகிடுச்சு அப்படின்ற ஒரு சமிக்கை எடுத்துக்கலாமா? இந்த 2 குழுக்கள் தொடர்பான அறிவிப்பு கட்டாயமாக இது அவர் வர்றதுங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. ஆனா இது எங்களுடைய தொடர் முழக்கங்களா இருக்கிறதுனால இதுல நாங்க அதை செய்வோம். ஏன்னா காலம் ஜனவரி ஆயிடுச்சு, தேர்தல் மார்ச் ஏப்ரல்ல வரக்கூடுங்கிற ஒரு செய்தி வருது. அப்ப நாம இங்க உட்கார்ந்து மாவட்ட வாரியா போய் மக்களை பார்த்து சந்திச்சு சில பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணுங்கிறது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 மாசம் 1.5 மாசம் தேவைப்படும். அதனால முன்னாலே திரு பொன்முடி அவர்களுக்கும் இந்த பேச்சுவார்த்தை குழுல இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் அவருக்கு தண்டனை விதிச்சிருக்கு. அவரை குழுவில் சேர்க்கிறதுல ஏதாவது
சிக்கல் இல்லையா? கட்சிக்கு சில கட்டுப்பாடு. அதாவது அவர் வந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நீடிக்கிறார். அந்த வகையில அவரும் வந்து ஒரு அதுல இருக்கணுங்கிறது முக்கியமா. அவருக்கு அந்த அரசியல் பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு, இந்த மக்கள் தொகுதிகள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அதனால அவரை சேர்த்திருக்கோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் பார்ட்டியோடைய ஆக்டிவிட்டீஸ்ல, வழக்கமான ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வரப்பட்டிருக்கார் அப்படின்றது மூலமா எடுத்துக்கலாமா? கட்டாயமா அவர் இருக்கிறாரு. அவர் எப்ப விலகினாரு? அவரு போர்ட்போலியோ தான் மாத்தினாங்களே தவிர அவரை வந்து புறக்கணிக்கல யாரும். வழக்கமா இருக்கக்கூடிய லைம் லைட்ல அவர் இல்லையே, இப்ப அவர் மீண்டும் கொண்டு அவர் எப்பவுமே வந்து அவர் தீவிர அரசியலுக்கு இப்பதான் வர்றாரு. அவர் எந்த காலத்துல தீவிர அரசியல்ல இருந்தார், இப்ப வரும்போது அவரை பயன்படுத்திக்கணும். ஓகே, இதுல ஓரளவுக்கு உதயநிதிக்கு சார்பான ஆதரவாளர், அவருக்கு ஆதரவாக பல்வேறு தருணங்களில் குரல் கொடுத்த முக்கியமான சில எம்எல்ஏக்களுடைய பெயர்கள் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள் இதுல வந்து முன்னிலை வகிக்க இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அடுத்த ஜென்ரேஷனுடைய பாலிடிக்ஸ் திமுக முன்னெடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த அறிக்கை தயாரிப்பு அப்படின்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் இராவுக்கான அரசியல் கட்டாயமாக. அதாவது கட்சி வளரணும், தொடர்ந்து இயங்கணும். ஏன்னா இந்த கட்சியின் தேவை எப்பொழுதும் இருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள்ல நாங்க வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த கட்சி தொடரணும். அப்படி தொடரணும்னா அடுத்தது இளைஞர்கள் புதுசா வந்து இதுல அவங்க வந்து மூத்தவர்களோடு கலந்து பேசி அவங்க முடிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க தயாராகணும். அதுக்காக தான் அவங்களை எல்லாம் போடுறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க